ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் இதை வந்து ரீஸ்டோரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ 11 சேர்ந்து வாங்கினா கடைசி ஆம்ப்ளிஃபையர் இதுதான். இதுக்கப்புறம் ஆம்ப்ளிஃபையர் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் தான் இன்றைக்கி ரெஸ்டோரேஷனே இருக்குது. இல்லை சில பின்ஸ் எல்லாம் டேமேஜாக இருக்குது, நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஏசி சுவிட்ச் 6ன்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம், அதுக்கப்புறம் சென்டர் வால்யூம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே வந்து ஒரு சிலர் தான் ஒர்க் ஆகுது, எல்லாமே டேமேஜாக இருக்குது. அதே போல் பாஸ் கொடுக்குறது அது வந்து ஃபுல்லாக உள்ளே போயிருக்கு. இது வந்து மாஸ்டர் வால்யூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஃப்எம் அந்த சுவிட்ச் எதுவுமே ஒர்க் ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் ஆச்சு. பட் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஃபால்ட் இருக்குன்ட்டு. அதே போல் யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே உடஞ்சி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோலாஜிக் போர்டு, பெரிய ப்ரோலாஜிக் போர்டு காட்டுது 5.1. நான் சொன்ன மாதிரி யூஎஸ்பி போர்டு உள்ளே உடஞ்சி தான் கிடக்கு. அது பக்கத்தில் ஒரு கெய்னர், இல்லை இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 5 ஆம்ப், டியூவல் பவர் சப்ளை 12012 பவர் சப்ளை உடையது தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா TDA 2030 போர்டு. அது வந்து 5 அவுட்புட் கொடுக்குற மாதிரி, 5 ஸ்பீக்கருக்கு அவுட்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோலாஜிக் போர்டும் வந்து 5 ஸ்பீக்கர் கொடுக்குற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரெக்டாக நம்மளுடைய யூஎஸ்பி மொடியூல்லேருந்து கெய்னருக்கு போயிருக்கு. ஸோ கெய்னர்லேருந்து ப்ரோலாஜிக் போர்டுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ப்ரோலாஜிக் போர்டு வந்து கனெக்ட் ஆகிட்டு அதில் வந்து நம்ம பாஸ் டேபிள் கனெக்ஷன்ஸ் கொடுத்து கெயின் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படின்னாக்கா இதுலேருந்து வந்து தனியாக இண்டிவிஜுவல் ஸ்விட்சஸ், அந்த பக்கத்தில் ஸ்விட்சஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு போய்ட்டு கண்ட்ரோலர் மூலிமா இந்த கண்ட்ரோலர்லேருந்து மெயின் போர்டு, மெயின் ஆம்ப்ளிஃபையர், அந்த 2030 போர்டு சொன்ன பார்த்திங்கன்னா அந்த போர்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ரெகுலர் மெத்தட், இப்படி தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. பட் வந்து எப்படி நான் ஆன் பண்ணி பார்க்கணும், ஏன்னா அதுக்கு நம்ம எப்பவுமே ரெகுலராக பண்ணக்கூடியது. ஸோ கண்டினியூட்டி மோடு வச்சு கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். அதே போல் பார்த்திங்கனாக்கா அந்த சப் ஊஃபருக்கான வச்ச போர்டு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப லூஸாக இருந்துச்சு, ஏன்னு தெரில. அந்த ஐசியும் அந்த ஹீட் சிங்க்கும் கனெக்டே ஆகலை, ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ஷேக் ஆகிடுச்சா இல்லை தூக்கி போட்டாங்களா தெரியல. ஆனால் கேபினெட் மேலே வந்து டேமேஜஸ், ரொம்ப நசுங்கின டேமேஜஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுதான் யூஸ் ஆகலை, பழைய எறும்புக்கு வந்ததுனால தூக்கி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லா ஸ்க்ரூஸும் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஈவன் அந்த போர்டு, ப்ரோலாஜிக் போர்டு பக்கத்தில் ஒரு எஸ்எம்பிஎஸ் வச்சுருக்காங்க, அதுக்கும் எல்லா நெட்டுமே வந்து லூஸாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏன்னா இந்த போர்டில் வந்து நிறைய ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகிருந்தது. ஸோ தூக்கி போட்டதுனால சில பின்ஸ்லாம் உடஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிஸ்டம் வந்து செக் பண்ணலாம். ஸோ சால்டரிங்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த யூஎஸ்பி போர்டு கீழே பேப்பர் இருக்கும், நீங்கள் பார்த்தாலும் தெரியும். எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, அந்த கீழே இருக்க போர்டுக்கும் இதுக்கும் கண்டினியூட்டி இருக்கக்கூடாது, கனெக்ஷன் இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால இது வச்சுருக்கேன். அது சேஃப் தான். இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணுறோம். சிஸ்டம் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ரீன் கலர் பவர் லைன் வந்து ஸ்டேபிளாக எரியல, பிளிங்க் ஆகி எரியுது. பட் வந்து நம்மளுக்கு இன்புட்டில் வந்து 2 சப்ளை கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்எம்பிஎஸ் மோடு ஒன்று, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மர் மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கல, அது வந்து கரெக்டான அவுட்புட் தான் கொடுத்துருந்தது. அப்படியே 17 வோல்ட் அந்த மாதிரி கொடுக்குது, 17 அந்த மாதிரி கொடுக்குது. ஸோ அது ஓகே. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க ஸ்விட்சஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி பார்த்தேன். ஸோ ஏன் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளான லைன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருந்தும் எனக்கு எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லை. ஸோ நம்மளோட ப்ரோலாஜிக் போர்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை கொடுக்கக்கூடிய அந்த போர்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பஸ் சவுண்ட் வந்து புஸ்ஸுன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதோடய வோல்டேஜ் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த எஸ்எம்பிஎஸ். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வோல்டேஜ் செக் பண்ணக்குள்ள அந்த ஆப்டோகாப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ஐசி இருக்கும். ஸோ அந்த ஐசிக்கு இந்த பக்கம் வந்து, அதாவது நம்ம ஏசிலேருந்து கன்வெர்ட் ஆகிற இடத்துல வந்து வோல்டேஜ் வந்துச்சு. பட் அதை தாண்டி வந்து வோல்டேஜ் போகலை. ஸோ அப்போ அது ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மாற்றலான்னு முடிவு பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து மாற்றினேன். ஸோ ரீப்ளேஸ்க்காக வச்சுக்கக்கூடிய ஆப்டோகாப்ளர் இதுதான். ஸோ அந்த சின்ன ஐசி மாற்றி எனக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் வேலை செய்யலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய அந்த டிசியாக கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுலேருந்து 3 ஒயர் எடுத்து இந்த ப்ரோலாஜிக் போர்டு கொடுத்தேன். ஸோ ப்ரோலாஜிக் போர்டு கொடுத்தோன்னே நம்ம அதுலேருந்து அந்த க்ரீன் அவுட்புட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்ரீன் அவுட்புட் லைன் வந்து ஸ்டேபிளாக வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரோலாஜிக் போர்டுக்கான பவர் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்கிட்ட 7805 ரெகுலேட்டர் என்கிட்ட இல்லை கைவசம். ஸோ அதனால் நான் அந்த யூஎஸ்பி மொடியூலுக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்.
பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே நம்மளோட யூஎஸ்பி போர்டு வந்து ஆன் ஆகிட்டு பிடி மோட் வந்து காட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ப்ரோலாஜிக் போர்டு கனெக்ட் பண்ணாமல் யூஎஸ்பிலேருந்து டேரெக்டாக ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். பத்தாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா ப்ரோலாஜிக் போர்டுக்கு, ஏன்னா அது வந்து 12 அந்த மாதிரி தான் அந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒருவேளை நான் எஸ்எம்பிஎஸ் பேஸ்டில் கனெக்ஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோலாஜிக் போர்டு ஆனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5.1 ஆம்பிளிஃபையரில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோலாஜிக் போர்டும் கெய்னர் போர்டும் வந்து ப்ராப்ளம், ப்ளஸ் அந்த 12 வோல்ட் சப்ளை கொடுக்கக்கூடிய அந்த போர்டு வந்து ப்ராப்ளம் தான். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் வந்து நல்லாவே பாடுது. நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன், 2 லைனில் வந்து கொடுத்தேன். அதாவது நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, நம்ம யூஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட் அவுட்புட் வந்து டேரெக்டாக வந்து போர்ட்லேயே கொடுத்தேன். ஸோ இது வந்து 2030 போர்டு தான் இது. ஸோ 2030 போர்டில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 லைன் கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு போர்டு வச்சு சின்ன டியூவல் சேனல் 2030 போட்டு அதில் சப்வூஃபருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து எப்படி சொன்னால் 12 வோல்டேஜ் வாட்டேஜ் அவங்களுக்கு வரக்கூடியது. ஸோ அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த போர்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் தூக்கி போட்டிருக்காங்க. பட் இது சரி பண்ணக்கூடியதான். ப்ரோலாஜிக் போர்டு நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. அதே போல் கெய்னர் போர்டும் கிடைக்குது. மற்றபடி இல்லை அதாவது எஸ்எம்பிஎஸும் அதுவும் வந்து வெளியில் கிடைக்கக்கூடியது தான். ஸோ நம்ம எல்லாமே விலை கம்மியாக கொடுக்குறது. மெயினாக பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் தான் விலை அதிகமாக இருக்கிறது. பட் அந்த ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு போர்டு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதனால் இப்போதைக்கு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபியூச்சரில் தேவைப்பட்டாக்கா கண்டிப்பாக இதை வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுவேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.